பெற்றோர்களே, மாணவ மாணவிகளின் நரம்புகளே, ஓவியக்கலைகளின் காதலர்களே, இன்னும் ஓவியக்கலைகளில் முனைந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேரையும் இந்த ஓவியக்கலைகள் ஆசிரியர் மீண்டும் வரவேற்கிறேன். கடந்த குறு காணொளியில் ஷார்ட்ஸ் ஓவியக்கலைகளில் ஆர்வத்தோடு முனைந்து கொண்டிருக்கின்றவர்கள் பொய்கள் பேசுவது குறைவு, இன்னும் சொல்லப்போனால் பொய்கள் பேசுவதில்லை மற்றும் பொய்கள் பேச வேண்டிய அவசியம் கூட இல்லை அப்படின்றத பற்றி குறு காணொலியாக வெளியிட்டிருந்தோம். அதை பற்றி விரிவாக நான் தனியாக காணொளிகள் பதிவு பண்ணி எங்களுடைய காணொளிகள் வரிசையில் போடுறதா சொல்லியிருந்தேன். அதற்காக இந்த பதிவு. பொதுவாக இந்த உலகத்தை எல்லாம் ஆளக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகின் தலைவன் தலைவி, அல்லது இந்த உலகத்தை ஆட்சி செய்வது எது என்றால் கற்பனை தான். மிகச்சிறந்த கற்பனை தான் இந்த உலகத்தை தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த கற்பனை எண்ணம் என்பது ஆணா பெண்ணா, அது ராசாவா ராணியா, தலைவனா தலைவியா அப்படின்னா எப்பவுமே ஒரு எண்ணத்துக்கு இரண்டு பக்கங்கள், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஆணும் பெண்ணும் என்னும் இரண்டு தன்மைகளை கொண்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை நிரந்தரமாக ஆளக்கூடிய கற்பனையானது தான் உலகில் வாழும் அத்தனை உயிர்களுக்கும் ஏராளமான வளங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, எனக்காக நீ என்ன செய்வ? எனக்காக யார் என்னவெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்காக நான் என்னவெல்லாம் செய்வேன்னு சொல்லுதான் கற்பனை. இந்த கற்பனையானது நிரந்தரமானதுன்றது மறந்துடாதீங்க. கற்பனை பயன்படுத்துறவங்க எல்லாமே ஓவியர்களா, அல்லது கற்பனைகளுக்கு சொந்தக்காரர்கள் ஓவியர்களா? இந்த கேள்வியை அடிக்கடி என்கிட்ட கேட்கறது உண்டு. அதுக்கான பதில்கள் உங்களிடையிலிருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். அதுக்கான இடம் தனி, சரிங்களா? ஆக மொத்தத்தில் கற்பனை என்ற எண்ணம் நீ ஓவியனா, நீ கவிஞனா, இன்ன பிற படைப்பாளிகளான்னு பிரித்து பார்க்காது. ஒரு சராசரி பசியோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு கூட பல நேரங்களில் அந்த கற்பனை கை கொடுக்குது. அந்த 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 உயிர் கற்பனை என்னும் எண்ணத்தை தாங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அவன் அந்த கணம் எவ்வித மனசாட்சிக்கு எதிராகவோ, உலகியல் சட்டங்களுக்கு எதிராகவோ, இயற்கை சட்டங்களுக்கு எதிராகவோ இல்லாமல் தன்னுடைய சுய கற்பனையினால் தன்னுடைய அடிப்படை தேவையான உணவை கூட பெறுவதற்கு இந்த கற்பனை மிகச்சிறந்த உதவியாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்ன இந்த ஓவியக்கலைகள் ஆசிரியர் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எனவே கற்பனையினுடைய
பரிணாமங்களை, டைமென்ஷன்ஸ், கற்பனையினுடைய வீரியங்களை, கற்பனையினுடைய பலத்தை, இன்னும் சொல்லப்போனால் எந்த எண்ணங்களுக்கும் பலம் பலகீனம்னு இருக்கும். அந்த மாதிரி கற்பனைக்கு பலகீனம்ன்றது வந்து என்னுடைய இது வரைக்கும் நான் 45 ஆண்டுகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். கற்பனைகளுக்கு பலம் அதிகமே ஒழிய பலகீனம் மிக 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 சொற்பம். சொல்லப்போனால் அதை மிகச்சரியாக பயன்படுத்தக்கூடிய நபரை பொறுத்து ஏராளமான பலமோடு அது இயங்கிக் கொண்டிருக்குது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த விதத்தில் ஓவியக்கலைகளில் ஆர்வத்தோடு முனைந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் நிச்சயமாக இந்த கற்பனைகளை கைக்கொண்டால் உங்களை ஒருபோதும் பொய் சொல்ல விடாது. ஏன்னா ஒரு பலதரப்பட்ட நேரங்களில் நீங்கள் ஒரு பொய்யான அல்லது ஒரு தெளிவற்ற ஒரு விஷயத்தை நோக்கி செல்ல 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 அது அந்த உண்மை என்ன, உண்மையான மெய்ப்பொருளை நோக்கி அது அழைத்து செல்லும். அத்துடன் நீங்கள் தேடியவற்றை கொடுக்கும், உங்கள் மடியிலே வந்து கொடுக்கும் என்பதை பல நேரங்களில் நானும் என்னுடைய வாழ்வில் அனுபவித்திருக்கிறேன். என்ற வகையில் தொடர்ந்து உங்களுக்கான கற்பனையை உடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், இல்லையா? ஏன்னா இப்போ தேர்தல் வருது. யார் ஒரு எண்ணம், இந்த உலகில் வாழக்கூடிய மனித உயிர், சரிங்களா? அந்த மனித உயிரானது தன்னுள்ளே பொதிந்திருக்கும், தன்னுள்ளே உறைந்திருக்கும் கற்பனையுடன் கூட்டணி வைத்து கொண்டால் அவன் இந்த உலகத்தை ஆளக்கூடிய பதவியை அடைவான் என்பதை இந்த ஓவியக்கலைகள் ஆசிரியர் சொல்லுகிறேன். என்ன உண்மைதானே? அதனால தான் நாங்கள் திரும்ப நீங்கள் குறைஞ்சபட்சம் 12 ஆண்டுகள் உங்களுடைய பள்ளி கல்வியை முடிக்க வேண்டியது இருக்கும். அந்த 12 ஆண்டுகளும் நீங்கள் ஓவியக்கலைகளில் பொழுதுபோக்காகவோ அல்லது பயனுள்ள வகையிலோ அல்லது பயன்பாட்டு கலை கண்ணோட்டத்திலோ அதை தீண்டுங்கள், அதுக்குள்ளே இறங்குங்க, அதை இதை செய்து பாருங்கள். அதன் வழியாகவும் உங்கள் கற்பனை என்னும் உலகத்தை தொட்டு அதன் வழியாகவும் உங்கள் பயணத்தை தொடங்கலாமே. தொடர்ந்து நீங்கள் ஓவியக்கலைகளில் ஈடுபட ஒரு தொடக்க நிலையை தாண்டி அடுத்தது போனீங்கனாலே அது வந்து உண்மையை நோக்கி தான் நகரும். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா உண்மைக்கு இழுக்கக்கூடிய ஆற்றல் அதிகம், சரிங்களா? அதே மாதிரி கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அதிகம். உண்மை என்றும் நிலைத்தே இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே தொடர்ந்து வரைவதோ, பூசுவதோ, தீட்டுவதோ, செய்து பார்ப்பதோ, இன்ன பிற ஓவியத்தை மையமாக வைத்த அத்தனை கிளை செயல்பாடுகளும் ஓவிய கல்வி அல்லது ஓவிய கலைகளில் அடங்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த விதத்தில் உங்களுக்கான கற்பனை எண்ணத்தோடு வலம் வாருங்கள். உங்கள் கற்பனை உங்கள் நண்பனா? ஆமாம். உங்கள் கற்பனை உங்களுக்கு தோழியா? ஆமாம். உங்களுடைய கற்பனை உங்களுக்கு தோழனா? ஆமாம். இது போன்ற கற்பனையானது உங்களுக்கான அத்துணை உறவுகளாகவும் உண்மையை உங்கள் மடியில் கொடுக்க வந்திருக்கின்ற மிகச்சிறந்த பங்காளனாகவும் இருப்பது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஓவிய ஆசிரியர், இந்த ஓவிய கலைகள் ஆசிரியர்களுடைய வார்த்தைகள் இந்த கற்பனையை இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால்
ஏதோ ஓவிய ஆசிரியர் வந்து தன்னுடைய கற்பனையின் மிதமிஞ்சி இதை பேசுகிறதா நீங்கள் குழம்பிக்காதீங்க. சரிங்களா? நான் ஒன்றும் இந்த கற்பனைக்காக வாதிடலை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? எப்பொழுதுமே நாம் கேட்பதவற்றை நாம் நமது புலன்கள் வழியாக அறிந்து கொள்பவற்றை சிறக சிறக நம்முடைய அளவுகோலில் அளந்து கொள்ள பயிற்சி எடுங்கள். அந்த விதத்தில் உங்களுக்கான கற்பனைகளையும் கண்டு உணர்ந்து தொடர்ந்து அதை நண்பனாகவோ அல்லது காதலனாகவோ காதலியாகவோ அதனோடு கொஞ்சுங்கள், குழாவுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் விரும்பினது அத்தனையும் உங்கள் மடியில் அது கொண்டாந்து கொடுக்கும். சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற போட்டி நிறைந்த உலகில் யாவரும் சந்திக்கக்கூடிய உடல் உள்ளம் சார்ந்த அத்துணை இடர்பாடுகளுக்கும் கூட நீங்கள் கொஞ்சிக் கொண்டு குழாவிக் கொண்டிருக்கிற உங்கள் கற்பனை கை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்காக நீங்கள் ஓவியம்தான் வரையணும் அல்லது பொம்மைகளை தான் செய்யணும் அல்லது கைவேலைப்பாடுகள் செய்யணும்னு நான் சொல்ல வரல. என்ன, நான் ஓவியக்கலைகள் ஆசிரியர்ன்றனால அதுக்கு நான் வாதிடன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடக்க நிலை உங்களுடைய அறிவும் உங்களுடைய பக்குவமும் தொடக்க நிலையுள்ள கீழே இருக்கின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. எனவே நீங்கள் உங்களுடைய பக்குவ நிலையானது உங்களுடைய தொடக்க நிலை மேலே தாண்டி நீங்கள் போய்கொண்டிருக்கிற நம்பிக்கையில் இந்த ஓவியக்கலைகள் ஆசிரியர் சொல்ல வருவது, தொடர்ந்து உங்களை கற்பனைகளோடு நீங்கள் வாழ பழகுங்கள், கற்பனையோடு கொஞ்சி குழாவுங்கள், கற்பனையோடு கூட்டணி கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலகத்தை ஆள்வீர்கள் என்று இந்த ஓவியக்கலைகள் ஆசிரியர் உறுதியளிக்கிறேன். இந்த காணொலியை தொடர்ந்து கேட்டு உங்களுக்கான கற்பனை வளங்களிலிருந்து உங்களுக்கான அத்தனை வளங்களையும் பெற்று